ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவ வந்திருக்காடு. களமோ அவன் மூச்சரிய மயிர்கால்களும் கூச்சரிய வச்சம் அவன் வந்திருக்காடு. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா. வைவாளில் தப்பிய மன்னவன் கூடலில் தெய்வமும் உண்டுகொல் தெய்வமும் உண்டுகொல் என்று விடுதலை புலிகளினுடைய இயக்க தலைவரை பற்றி தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் பேசலாம். இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம். அரசியலில் விரக்தியில் இருக்கிறான் வைகோ என்று ஒரு மந்திரியின் பெயரால் நீங்கள் அறிக்கை வெளியிட்டீர்கள். எனக்கா விரக்தி? விரக்தியை என்னை பார்த்து சிரிக்குவேன். ஆகவே ஜனநாயகத்தை காப்பதற்கு அக்கறை உள்ளவர்கள் ஒரு சேர எழ வேண்டிய காலம் வரலாம். இந்த கட்சி இதோடு காலாவதியாகிவிடும் என்று கருதினார்கள். சூரிய பெருவெளியிலே தூக்கி எறியப்பட்டு விடும் என்று கருதினார்கள். இதற்கு பின்னரும் இத்தனை பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். இது திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல, குவார்ட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல. இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம், தாய் தமிழகத்தினுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம், தரணிவாழ் தமிழர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு சங்கராலம் செய்கிற கூட்டம். எங்களுக்கு தோல்வி இல்லை. நாங்கள் பிறவி போராளிகள், போராடி கொண்டிருப்போம். அதற்கு அடையாளம் தான் இந்த கூட்டம். அடிபட்டு ஏறிய யுத்த வேதனிச்சா இவன் மேல் விரல் வெப்ப வீரனாம் கர்ணனுக்கே இவன் அப்ப